நம்மளோட வீட்டில் நம்மளுக்கு பிடிக்காதவங்க நபர்கள் வந்தால் என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி செய்வோம், இல்லை ஒரு புது வீடு வாங்கியிருப்போம், அதுக்கு ப்ரேயர்ஸ் பண்ணுவோம், இல்லை கண்டிப்பாக வீட்டில் ஒரு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் செய்யும் போது நல்லது கெட்டது நம்ம செய்யும் போது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்மளோட சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நல்லது கெட்டதுக்கு அவங்க வந்து தான் ஆகணும், நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும். அதில் நம்ம எங்கேயும் ஓடிட முடியாது. ஓகே, இப்போ ஒரு நெகட்டிவ் ஓரா நம்ம வீட்டில் கால் எடுத்து வச்சா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம நல்லா வசதியாக இருக்கும், நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நல்லா நம்ம வசதியாக இருக்கணும், நம்மளுக்கு தெரியும் நம்மளோட கஷ்டம் என்ன, நம்ம எவ்வளோ சஃபர் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் க்ரோ பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியும். பட் வர்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. வீட்டில் பெரிய பெரிய ஜாமான் வாங்கி வச்சுருப்பீங்க, வீடு ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு வாவ் ஃபேக்டர் போடுவாங்க. வா இது ரொம்ப அழகாக இருக்குது, வா இது ரொம்ப அழகாக இருக்குது, இது எவ்வளோ விலை, இது இங்கே வாங்கினேன், இந்த நாட்டில் வாங்கினேன். ஸோ இங்கே என்ன நடக்குன்னா எல்லாமே கண்ணாறு நடக்கும். ஸோ அடுத்த நாள் என்ன நடக்குன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு நீங்கள் சீக்கிரம் படுத்துருவீங்க. இது நார்மலாக நடக்கிறது. அதாவது ஒரு ஈவென்ட் ஒரு ஃபெஸ்டிவலில் நம்ம ஏதாச்சும் செஞ்சோமா கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் ஒரு வழியே இல்லை. ஏன்னா இது குடும்பம், விட்டு கொடுத்து தான் வாழணும். பட் அதே மாதிரி நம்ம வீட்டில் கால் எடுத்து வைக்கிறவங்க ஒரு நல்ல சிந்தனைகள் இல்லாமல் ஒரு தவறான வார்த்தைகள் பேசுகிறதோ, இவன் மட்டும் இப்படி அவ்வளோ நல்லா சம்பாரிச்சு காசை குமிச்சு வச்சுருக்கான், காசு இவனுக்கு லாட்ரியில் அடிக்கிறது போல், என்னமோ தப்பு வேலை செய்கிறாளாம், இவன் என்னமோ தப்பாக என்னமோ செய்கிறான், இவங்களே முடிவு பண்ணிப்பாங்க, இவங்களே வாய் வைப்பாங்க, எல்லா இடத்துலையும் சும்மா சொல்கிறது, இது ரொம்ப நல்லா இருக்குது, இது விலையாக இருக்குது, இது இங்கே வாங்கியிருப்ப, எனக்கும் வாங்கி கொடுப்பியா. அங்கே சில டைம் என்ன நடக்குன்னா வீட்டில் ஜாமான்கள் காணாப்போம். எஸ்பெஷலி சம்டைம் இப்போ வீட்டுக்கு ஆளுங்க நம்ம பெட்ரூம் போய் காட்டக்கூடாது. இங்கே சம்டைம் நடக்கும், பெட்ரூமில் வாஷ்ரூம் இருக்குது அங்கே போய்க்குங்க. பட் சம்டைம் என்ன நடக்குன்னா பெட்ரூம்லேருந்து நம்மளோட சட்ட துணிமணிகளை எடுத்துகிட்டு போகிறது மந்திரம் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் ஜவுளரி பாக்ஸ் வச்சுருப்பீங்க நகை நட்டுன்னு, அது காணா போயிடும். இதெல்லாம் நம்மளால் நடக்கிறது சகஜமானது, இதெல்லாம் நானும் நிறையா பார்த்துருக்கேன் வீட்டில். ஓகே, இப்போ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நல்ல கவனமாக காது கொடுத்து கேளுங்க. ஒரு வாட்டி தான் என்னோடய வீடியோ நான் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் ஈவெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2 முக்கியமான திங்ஸ் பண்ணணும். ஓகேயா, 2 முக்கியமான திங். முதல் திங்ஸ் என்னென்னா, உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் கண்டிப்பாக வாளி வச்சுருப்பீங்க காலு கழுவுறதுக்கு, வீட்டுக்குள்ளே யாரும் வர்ற முன்னாடி. அந்த வாளியில் ஒரு நாள் முன்னாடி, நாளைக்கு ஈவெண்ட் நடக்குதா, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அந்த வாளிக்குள்ளே போட்டுருங்க. ஓகே, அது ஒன்றாவது. ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அந்த வாளிக்குள்ளே போட்டுருங்க. ஸோ யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்களோ மேக் ஷூர் கால் கழுவிட்டு தான் வரணும். ஓகேயா, கால் கழுவிட்டு தான் வரணும். ஸோ இந்த கெட்டதாக இருந்தாலும் அது வெளியே நின்றோம். எல்லா கெட்டதும் நின்றோமா? எல்லா கெட்டதும் நிற்காது. ஏன்னா சில கெட்டது அப்பாற்பட்ட சக்திகளும் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வெர்ஷன்லேயே 3 ரேங்க் இருக்கும். -1, -2, -10. இந்த -3 தான் ரொம்ப ஹையர் ரிஸ்கானது. ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் வெளியே அந்த உப்பு போட்டு நீங்கள் தண்ணியில் வச்சோன்னா அது ஃபில்டர் பண்ணும், வீட்டுக்குள்ளே பூர்வம். ஓகே, இரண்டாவது கண்டிப்பாக கிறிஸ்டல் வாட்டரை பற்றி நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 வருஷமாக உங்களுக்கு மலேசியாவில் கிடைக்கும், சிங்கப்பூரில் கிடைக்கும், வெளியூரில் கிடைக்கும். ஓகே, 12,000 பாட்டில் நம்ம விற்றுருக்கோம். கிறிஸ்டல் வாட்டரில் என்ன சக்தி இருக்குன்னா, பிளாக் மேஜிக் இப்படிப்பட்டதோ உங்கள் வீட்டை விட்டு வரட்டி விட்டுரும். அதே மாதிரி உங்கள் வீட்டை காவல் காக்கும். அதாவது கெட்ட எனர்ஜி வீட்டுக்குள்ளே வராமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். இது ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் பாய்க்கிறது இல்லை, வெல்த் அட்ராக்ஷனுக்கு, ஃபேமிலி பாண்டிங்க்கு, பிஸ்னஸ்க்கு, வியாபாரத்துக்கு, ஃபேமிலியில் நல்லா அந்த ரிலேஷனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, பிள்ளைங்களோட படிப்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரே ப்ராடக்ட் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். இது 3வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு எங்களோட ப்ராடக்ட். 3.0 மார்ச் வாரம் நான் லான்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ யார் எல்லாம் நீங்கள் ஒன்றும் பாய்க்கலையோ உங்கள் வீட்டில் ஈவெண்ட் செய்ய போகிறீங்களோ, ஈவெண்ட் பண்ணுற முன்னாடியே கிறிஸ்டல் வாட்டர் வாங்கி ரெடியாக வச்சுக்கங்க. ஒன்ஸ் இந்த கிறிஸ்டல் வாட்டர் கைக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி குட்டி டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதில் 2 ஸ்டெப். நம்பர் 1, உங்கள் உடம்புல ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ உங்கள் உடம்புல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்கள் மேலே இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டி, வைப்ரேஷன், ஈவல், கெட்டது எல்லாமே ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கும். அது நீங்களே உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் அன்லக்கியாக இருந்தீங்கன்னா கெட்டது வெளியாகிறது நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் உடம்புலேருந்து அடிச்சுட்டு போன மாதிரி 1 டே 2 டே 3 டேக்கு அடித்து போன மாதிரி நீங்கள் வீட்டில் எம்சியை போட்டு ரெஸ்ட் பண்ணுவீங்க. இது நார்மல். அன்லக்கியாக இருந்தால் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும்.
நார்மலாக வந்து மண்டேலேருந்து தான் வெளியாகும், மண்டேல இல்லை காலில் உங்கள் உடம்புலேருந்து வெளியாகிறது நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன கெட்டதாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் உடம்புல ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து பால்கனி வரைக்கும் எல்லா சிங்கிள் ரூமும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா எத்தனை வாட்டி வேணாலும் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஹாப்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் ஆரா உங்களுக்கு ஃபீல் தெரியுதா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, உங்கள் மூடு வந்து வாவ் ஃபேக்டருக்கு வருதா, உங்கள் மூடு வந்து ஜாலியாக இருக்கா, சூப்பர். ஸோ கிறிஸ்டல் வாட்டர் வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்க, வீட்டில் உள்ளதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்க நெகட்டிவ்லாம். ஸோ மேக் ஷுவர் நான் என்ட்ரன்ஸ் வந்து பால்கனி நான் அடிக்க சொன்னது, மேக் ஷுவர் அந்த 4 கார்னரையும் ஃபுல்லாக அடிங்க. நான் வீடு ஃபுல்லாக அடிக்க சொன்னேன். தயவு செய்து கஞ்சத்தனமாக ஒரு ரூமுக்கு போயிட்டு இப்படின்னு அடிக்காதீங்க. நல்லா தாராளமாக பாயுங்க. ஏன்னா ஒரு நல்ல பொருள் நீங்கள் தாராளமாக பாய்க்கும் போது அதோட பயன், கிறிஸ்டல் வாட்டரோட பயன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் ஈவன் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா, வீட்டில் யாராச்சும் கூப்பிட்றீங்கன்னா 2 திங்ஸ் மறந்துடாதீங்க. ஒன்று, வீட்டு முன்னுக்குள்ளே வாளியில் வந்து ஒரு நாள் முன்னாடி உப்பு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தூக்கி உங்கள் கையால் போடுங்க. கையால் போடுங்க. ஸ்பூன் பாய்க்கிறேன், பிளாஸ்டிக் ஸ்பூன் பாய்க்கலாம் வேணாம், நான் கையில் போட சொன்னேன். உங்களுக்கு புரியணும் எதனால் சொல்கிறேன். கையில் எடுத்து தான் போடணும். ஓகே. அடுத்தது கிறிஸ்டல் வாட்டரை உங்கள் வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த குட்டி போத்தையை வச்சு. ஓகே, என்ட்ரன்ஸ்லேருந்து பால்கனி வரைக்கும். அப்போனா வாஷ்ரூம், உங்கள் ஸ்லீப்பிங் ரூம், உங்கள் ப்ரேயர் ஆல்டர் ரூம், எல்லா இடத்தையும் தான் நான் சொன்னேன். 4 கார்னரும் சேர்த்து எத்தனை மாட்டினோன்னு ஸ்ப்ரே பண்ணலாம். அன்டில் யூ ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் யூ ஃபீல் ஹாப்பி. கிளியரா? ஸோ கிறிஸ்டல் வாட்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட தொலைபேசி நம்பர் 1629122273, 1629122273. நான் சத்யசீலன். எங்களுக்கு 25 வெண்டர்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டல் வாட்டர் எடுத்து விற்கிறாங்க. 25 வெண்டர்ஸ் இருக்காங்க. மலேசியா எல்லா பகுதியிலையும் எங்களுக்கு வெண்டர்ஸ் இருக்குது. கேரளா இருக்குது, மிலாக்கு, ஜேபி, பேரா, சிங்கப்பூர், மலேசியா ஃபுல்லாகவே எங்களுக்கு வெண்டர்ஸ் இருக்குது, இன்க்ளூட் சிங்கப்பூர். இப்போ வெளியூர் பார்த்தீங்கன்னா லைக் நியூசிலாந்து, யுஎஸ்ஏ, பாரிஸு, இந்தியா, ஸ்ரீலங்காலாம் நான் டைரெக்டாக அனுப்புவேன். ஸோ வெளியூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னோட பொருள் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக நான் கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம விற்கிற ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் தான், மலேசியாவில் விற்கிற ப்ரைஸ் தான் நம்ம வெளியூர்லேயும் விற்கிறோம். ஆனால் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்னா சார்ஜஸ், அந்த பார்சல் சார்ஜஸ், அந்த டெலிவரி சார்ஜஸ் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். மற்றபடி பாட்டில் ப்ரைஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான். இந்த ப்ராடக்ட் லேப் சர்டிஃபிகேட் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ப்ராடக்ட் லேப் சர்டிஃபிகேட் இருக்குது, சேஃப் டு யூஸ். ஓகே, தாராளமாக தைரியமாக பாயுங்க. நீங்கள் டிக்டாக்ல வாங்கலாம், என்னோட 25 வெண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். கிறிஸ்டல் வாட்டரோட டீட்டெயில் ஒன்று உங்களுக்கு விவரமாக தெரியணும்னா ஒன்றாவது என்னோட டிக்டாக் பேஜை முதல் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது என்னோட டிக்டாக் பேஜ் போனீங்கன்னா அங்கே 3 வீடியோ இருக்கும். ஒன்று வந்து என்னோட 25 வெண்டர்ஸோட காண்டாக்ட் நம்பர், 2வது கிறிஸ்டல் வாட்டர்னா என்னன்னு டீட்டெயிலாக இருக்கும், 3வது இந்த கிறிஸ்டல் வாட்டரை எப்படி பாய்க்கிறது வீடியோ விவரமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர்னு சர்ச் தட்டினீங்கன்னா நாங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையும் பாப்பாக வரும். உங்களுக்கு அங்கே எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். எங்களோட டெஸ்டிமோனியல் 1200 மேலே எங்கள் டெஸ்டிமோனியல் அங்கே குமிஞ்சி கிடக்குது மக்களோட. தாராளமாக பார்த்து நம்பிக்கையோடு வாங்கி பாய்ங்க. எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையாக நம்ம கான்சிஸ்டண்டாக பாய்ச்சா மட்டும்தான் அதில் பயன் கிடைக்கும். ஒரு பொருளை சும்மா வாங்கி ஒரு 7 நாள் 1 மாதம் பாய்ச்சிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. கான்சிஸ்டண்டாக நம்ம ஒரு பொருளை பாய்க்கும் போது தான் அந்த பொருளோட சக்தி, அந்த பொருளோட மேஜிக், அந்த பொருளோட வாவ் ஃபேக்டர் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நமச்சிவாய். என்பமை சொல்க எல்லோரும் வாழ்க. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நமச்சிவாய்.